இந்த மனம் திரும்புதலால நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது? ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இயேசுவைத்தான் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனே, அவர் ஒரு உண்மையான கடவுள்தான், அவரும் ஒரு கடவுள்தான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டேனே அப்படின்னா அது போதாது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்கும் போதே பாவியாகத்தான் பிறக்கிறான். பாவ வித்து நமக்குள்ளே இருக்கிறது. மனுக்குலம் முழுவதுமே கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டு அப்படி உருவாக்கப்பட்டதான் மனுக்குலம். மனிதர்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால அவர்கள் கர்த்தரை விட்டு பிரிந்து சாத்தானோடு கூட இணைக்கப்பட்டுட்டாங்க. அதற்கு பிறகு அவருடைய சந்ததியிலே பிறக்கிறவர்கள் எல்லாமே பாவிகளாகத்தான் பிறக்கிறார்கள். அந்த பழைய வித்து, பாவ வித்து நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. இந்த பாவத்திற்கு பேரு ஜென்ம பாவம் என்று பெயர். இது நம்ம செய்யற பாவம் அல்ல, நம்ம பிறந்த பாவம். ஜென்ம பாவம் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம், ஆதாம் செய்த பாவம் நமக்குள்ளேயும் கூட விதைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துல பிறக்கிற எந்த மனிதனுமே பாவத்துலதான் பிறக்கிறான். அவன் தான் ஒண்ணுமே செய்யலையே நீங்க சொல்லுவீங்க. வேதம் சொல்லுகிறது அவனுடைய பிறப்பே ஒரு பாவம் தான். இந்த பாவத்திற்கு பேரு ஜென்ம பாவம் என்று பெயர். இன்னைக்கு இதை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னா அன்றைக்கு வேற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. விஞ்ஞான பூர்வமா சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய அணுக்கள், ஜீன் சொல்றாங்க பாருங்க, ஜீன். அந்த ஜீன்ல அவருடைய முற்பிதாக்களுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி பதிவாகி இருக்கும். அதனால உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய சரீரம். அப்ப ஒருவருடைய பாவம், நம்முடைய முன்னோர்களுடைய பாவம், ஆதி பாவம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டுதான் இந்த உலகத்துக்குள்ள நம்ம பிறக்கிறோம். ரெண்டாவது, அதற்கு பிறகு அந்த பாவ வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால வளர வளர நாம சில பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். அது நம்முடைய சொந்த பாவம், அது நாமே செய்து கொண்ட பாவம். இந்த ரெண்டு பாவங்களில் இருந்தும் கர்த்தருடைய இரத்தம் மனம் திரும்பும் போது இந்த ரெண்டு பாவத்தில் இருந்தும் ஒரு விடுதலையை கொடுத்து விடுகிறது, மன்னிப்பை கொடுத்து விடுகிறது. அப்ப இந்த ரெண்டு பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானா நம்ம நினைக்கிறோம் பாவம் செய்வது சந்தோஷத்தை தருகிறதுன்னு. பாவம் சந்தோஷத்தை மாத்திரம் தருவதில்லை, பல்வேறு விதமான பயங்கரங்களை நமக்குள்ளே தருகிறது. மரணத்தை தருகிறது, வியாதியை தருகிறது, மன சமாதானத்தை குலைத்து விடுகிறது. பாவத்தினாலே சாபம் உண்டாகி விடுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இது மாதிரி நிறைய காரியங்கள், பாவத்தினுடைய விளைவுகள்னு பேசினா பேசிக்கொண்டே போகலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம செய்கிற பாவத்தினுடைய தன்மை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அந்த பாவத்தின் சுமை அழுத்துகிறதை மனிதர்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு எது வழி என்று தெரியாததுனால ஆற்றுக்கு போவது, ஒரு கடலுக்கு போவது, பாவ நிவர்த்தி செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கறதுன்னு ஒரு பெரிய கூட்டமே அவர்கள் இங்கும் அங்கும் சுற்றி திரிகிறத பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்கு அந்த பாவ சுமை இருக்கு, அதை எங்கே கழுவிக் கொள்வது என்பது அவர்களுக்கு புரியாததாக இருக்கிறது. நாம கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. வேற எதுனாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் செய்து விட்டால் சரியா போயிடும் சொல்லிட்டு உங்க சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துருங்க, தான தர்மம் பண்ணுங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. இதனாலெல்லாம் பாவம் முழுசா நீக்கப்பட்டு விடாது. வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களையும் போக்கி நம்மை விடுவிக்கும் ஆற்றல் நிறைந்ததுன்னு சொல்லி. அப்ப கர்த்தரிடத்துல வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது, நம்ம மனம் திரும்பும் போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. அப்ப பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னால செய்த பாவம், நம்முடைய ஜென்ம பாவம், அதனால உண்டான விளைவுகள் ஒன்றும் நம்மை இனி பாதிக்காது. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம், நம்ம பிறந்த போது நமக்குள்ளே ஒட்டி கொண்டு வந்த ஜென்ம பாவம், அந்த பாவத்தினுடைய வித்தினாலே நாமாய் செய்த பாவம், இது எல்லாவற்றுக்கும் எதிர்வினை இருக்கிறது. ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னா அதனுடைய விளைச்சல் என்று ஒன்று இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த விளைவுகள் எல்லாவற்றில் இருந்தும் இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் போது பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைத்து விடுகிறது. இனி அந்த பாவத்தினால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இனி அந்த பாவத்தினால வருகிற
எந்த பின்விளைவுகளையும் நீங்கள் எதிர்நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவி விட்டது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறதை நம்ம கேட்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் மனந்திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தன்னிடத்தில் வருகிற பாவியை அவர் தள்ள மாட்டார். இயேசுவிடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை அக்யூஸ் பண்றதோ, நீ இன்னென்ன பாவம் செய்தார் என்று உங்களை குத்தி காட்டுவதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். அவரிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. பாவத்தோடு தான் நம்ம வர்றோம், பாவ சிந்தையோடு வர்றோம், பாவத்தினுடைய விளைவுகளோடு வருகிறோம், பாவத்தினுடைய அழுக்குகளோடும் நாற்றத்தோடும் வருகிறோம். ஆனால் இயேசு அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து மனம் திரும்புகிற பாவியின் மேலே மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உடனே அவனை முழுவதும் கழுவி தம்முடைய பிள்ளையாய் மாறும்படி அதிகாரம் கொடுக்கிறார். நீங்க இருந்த இடத்துல பாவத்தை விடாம மனம் திரும்பாம இயேசு தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதனால் மாத்திரம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிடாது. அவன் தன் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவர் அவன் மேலே மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டால் கர்த்தரோடு இணைக்கப்படுவதற்கு ஒரு தகுதி நமக்குள்ளே கிடைத்து விடுகிறது. பழைய பாவத்திலிருந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் போது பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்குது.